All right, நண்பாஸ் வெல்கம் டு another நியூ அப்டேட் வீடியோ. ஸோ கரண்ட்லி டபிள்யூட சுச்சுவேஷன் வந்து சரியில்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த மாதிரி சமயத்தில் ஃபேன்ஸ் வந்து ரோமனை வந்து இது பண்ணுறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க. அண்ட் நான் இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். இஃப் யூ நோ, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன அப்டேட் கொடுத்துருந்தேன்னு. ஸ்ட்ரீட் ஃபைட்டோட அவரோட மூவி கதை வந்து முடிஞ்சிடும். அண்ட் நவம்பரோட ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ரோமனோட ரிட்டர்ன் பார்ப்போம். வந்து லாஸ்ட்டாக ரோமன் ரிலேட்டட் ஒரு அப்டேட் சொல்லியிருப்பேன். அண்ட் எஸ், அந்த நாள் வந்துடுச்சு. ஸோ இப்போ வரப்போகிற மண்டே ட்ராவில் நீங்கள் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ரோமனோட ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரோமன் ரெயின்ஸ் இந்த மண்டே நைட் ராவில் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு பார்த்தோன்னா ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. இருக்கிறதுலே ஹைலி பாசிபிலிட்டின்னு வந்து சொல்லப்படுது. 19 கூட நீங்கள் வந்து சொல்லலாம். ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னே வந்து சொல்கிறாங்க. ஸோ ரோமன் அப்கமிங் மண்டே நைட் ராவில் வந்து மேபி வரலாம். தென் அதுக்கப்புறம் நடக்கப்புற மண்டே நைட் ராவில் அவர் வந்தே ஆகணும். ஏன்னா எம்எஸ்ஜி வீக்கெண்டாக இருக்கும் போதில், எம்எஸ்ஜினாலே உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய சம்பவம் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து அந்த வீக்கெண்டில் ரோமன் வந்து இருப்பார். இந்த மாதிரி பார்த்தோன்னா அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸுக்கு ஹாப்பி நியூஸ், ரோமன் வந்து வரப்போறாரு. ரெண்டாவது விஷயம் வந்து ரோமன் வந்தாருன்னா என்ன கதை. ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நமக்கு ஒரு ஐடியா தெரியுது. வார் கேம்ஸில் தான் மேபி அவர் வந்து இருப்பார், அந்த பங்கு கூட டீம் அப் பண்ணுறது மோஸ்ட்லி. பிகாஸ் ஒரிஜினல் பிளான் வந்து செத் வர்சஸ் ரோமன் தான். அண்ட் ரோமன் வர்சஸ், அதாவது ரோமன் ஃபேக்ஷன் வர்சஸ் விஜன் வந்து நடந்திருக்கணும். பட் இப்போ செத்து வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன பிளான் சேஞ்ச் ஆகுமா, அதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பை த வே, நம்மளோட விஜனோட ஃபேக்ஷனில் பார்த்தோன்னா கொஞ்சம் மேபி சேஞ்சஸ் வந்து நடக்கலாம். பிகாஸ் செத்து வந்து கிடையாது. அவருக்கு ஏற்ற போல் அங்கே வந்து யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். தென் விஜன் ஃபேக்ஷனில் லோகன் பால் சேர்ந்துட்டாரு, அந்த மாதிரி நம்ம வந்து மண்டே நைட் ராவில் எண்டிங்கில் வந்து பார்த்தோம். பட் சில ஸ்பெகுலேஷன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி லோகன் பால் வந்து விஜனோட ஃபேக்ஷனில் சேரலை. ஏன் சேரலைன்னா, சில ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, லோகன் பால் வந்து ஒரு பார்ட் டைமர். ஸோ ஒரு பார்ட் டைமர் வந்து இந்த விஜன் மாதிரி இருக்கிற ஒரு ஃபேக்ஷனில் சேர்றது வந்து லாஜிக்கலாக இல்லை. ஸோ அவர் வந்து மேபி இந்த வார் கேம்ஸ்க்காக மட்டும், ஈவன் லோகன் பால் கூட பார்த்தீங்கன்னா பல வாட்டி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த வார் கேம்ஸோட மேட்ச்சில் ஒரு வாட்டி கம்ப்ளீட் பண்ணணும், அதாவது அவருக்கு வந்து ஆசை. ஸோ மேபி அதுக்காக வந்து இவர் இந்த மேட்சோட பார்ட்டாக இருக்கணும். அதனால வார்ஸ் கேம்ஸ்க்காக மட்டும் லோகன் பால் வந்து இருப்பார், விஜன் கூட டீம் அப் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. அண்ட் எனக்கும் இது கொஞ்சம் லாஜிக்கலாக தான் தெரியுது. பிகாஸ் லோகன் பால் அஃப்கோர்ஸ் ஒரு பார்ட் டைமர் தான். அண்ட் செலிப்ரிட்டி, யூடியூபர், அது இது நிறைய இதில் பிஸியாக இருப்பார். ஃபுல் டைமராக அவர் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் விஜன் மாதிரி ஒரு ஃபேக்ஷனில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் உண்மையிலே மெம்பராக இருக்கீங்கன்னா யூ ஹாவ் டு, எப்படி சொல்கிறது, டெய்லி வரணும், ரெகுலராக இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விஜன் ஃபேக்ஷனில் லோகன் பால் இருக்கிறது ரைட்டா, இல்லை சும்மா இந்த வார் கேம்ஸ்க்காக மட்டுமா? மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ட்ராப் பண்ணுங்கள். தென் ஜான்சனா வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காரு, நீங்கள் பார்த்துருக்கீங்க. எஸ், பேட்மேன் வந்து எப்படி சொல்கிறது, சேடாக உட்கார்ற மாரி. ஸோ அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் எடுக்க போகிறாருல. ஸோ ஒருவேளை அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு, அதை தான் பார்த்தோன்னா இங்கே அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நிக்கான் வந்து இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ்லாம் வந்து ஏற்றிருக்காங்களே, ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அதுக்கு ஏற்ற போல தான் நாங்கள் வந்து காசு வந்து அதிகமாக டிமாண்ட் கேட்குறோம், ஐ மீன் ஏற்றி வச்சுக்கிறாங்க. அதே இப்போ டிமாண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போடா யாரா டிக்கெட் வாங்க போகிறோம், அந்தமாரி டிக்கெட்டு ஃபேன்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்போ டிக்கெட் குறைஞ்சிருமா. ஸோ இந்த மாதிரி பார்த்தா நிக்கான் வந்து சொல்லியிருக்காரு. இது நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ நம்ம ஆளுங்க வந்து அடிச்சு பிடிச்சி போகிறாங்க போல், ஃபுல்லாக டிக்கெட் வேணும் உடனே சோல்ட் அவுட் எடுத்து போல். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிக்கெட் வந்து டபுள் ட்ரிபிள் இந்த மாதிரி வந்து டிக்கெட் ப்ரைஸை ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ அவங்க டிக்கெட் செல்லிங்லாம் பார்த்தாங்கன்னா இப்போ குறைஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ 4K சம்திங் தான் வந்து அந்த ஸ்மாக்டவுனே வந்து ஆடியன்ஸ் வந்து வந்தாங்க. பாதி அரீனாவே பார்த்தோன்னா காலியாக இருந்தது, காலி சீட்டாக. ஸோ இப்போ டிமாண்ட் இல்லைல்ல, இப்போனா டிக்கெட் ப்ரைஸ் குறைப்பாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். தென் ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னா, இந்த மாதிரி டிக்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு ரீசன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லைவ் ஈவெண்ட்டில் நடத்துகிறாங்களே, ஸோ அந்த லைவ் ஈவெண்ட்டை வந்து குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டு அண்ட் வீக்லி ஷோ இருக்குல்ல, ராஸ் மேக்டவுன், அதெல்லாம் வந்து நடத்துதால் அதனால் வந்து இந்த ஷோக்கெலாம் வந்து ரேட் வந்து அதிகமாகிட்டாங்க, ராஸ் மேக்டவுன் இந்த மாதிரி ஷோக்கெலாம். ஏன்னா இப்போ நானே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறேன். லைக் கனடாவில் வந்து ஷோ வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், லைவ் ஈவெண்ட்டும் நடத்துவாங்க, ராஸ் மேக்டவுன்.
ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஃபேமிலி வந்து டபிள்யூட ஷோ வந்து பார்க்கலாம்ப்பா அந்த மாதிரி பிளான் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி அவங்க வந்து எதுனா ஒரு ஷோக்கு தான் போக முடியும். லைவ் இவெண்ட்டு ராஸ் மேக்டவுன் அந்த மாதிரி எதுனா ஒரு ஷோக்கு தான் வந்து போகலான்னு பார்ப்பாங்க. ஸோ ஏன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லைவ் இவெண்ட் அவ்வளோ நடத்தாமல் ராஸ் மேக்டவுன் வந்து நடத்துகிறாங்களே அதுக்கே வந்து டிக்கெட் வந்து ப்ரைஸ் அதிகமாகிட்டாங்க. அண்ட் லைவ் இவெண்ட்டோட ஷோ வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ ஒரு வேளை சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ரொம்ப உழைக்க தேவையில்ல ரெஸ்லர்ஸ்லாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் ஈவெண்ட்லேயே வந்து அதிகமாக வந்து ரெசல் பண்ணுவாங்க, அங்கே எங்கேன்னு வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. பட் இப்போது இவங்க சொல்ல வருது அதுதான், லைவ் ஈவெண்ட்டை குறைச்சிட்டோம், அதனால வந்து வீக்லி ஷோவோட டிக்கெட்டு ப்ரைஸ் அதிகமாகிட்டோம். ஸோ ஒருத்தர் வந்து லைவ் ஈவெண்ட் போகலன்னா அவங்க இந்த வீக்லி ஷோ பார்க்க வராங்கன்னா அவங்க காசை வந்து அதிகமாக கொடுக்கணும். அந்த மாதிரி பார்த்தோன்னா நிக்கான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. டெஃபினெட்லி ஃபேன்ஸ் இதுவாக வந்து அவங்க பார்க்கல, தன்னோட பிஸ்னஸ் இதுவாக மட்டும்தான் பார்க்குறாங்க. காசு வந்து நல்லா அமுக்கணும். வின்ஸும் வந்து ஃபேமிலி அண்டு ஃபேன்ஸ்லாம் பார்த்து தான் வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து வைப்பார். எல்லாருக்கும் வந்து கேப்பபிளாக இருக்கணும். அண்ட் நம்ம அக்டோபர் 31 நடந்த ஸ்மாக் டவுனோட வியூஷிப் வந்து தெரிய வந்திருக்கு. டெஃபினெட்லி இதெல்லாம் நீங்கள் வந்து நெட்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், அது வந்து 1 மில்லியன் வியூஸ் கூட வந்து வரல. அதுக்கு பல ரீசன் இருக்குது. நாட் ஓன்லி மொக்கையாக இருக்குது, புக்கிங் கேவலமாக இருக்குது, அது மட்டும் இல்லை ஹாலோவினோட வீக்கெண்ட் போயின்னு இருக்குல்ல. ஸோ ஃபேன்ஸ் அதிலலாம் வந்து பிஸியாக இருப்பாங்க. ப்ளஸ் சில ஷோஸ்லாம் கூட வந்து இந்த வீக்கெண்ட்லாம் நடக்குது. ஸோ அதுவும் வந்து பார்க்க பிஸியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே கதை என்னென்னா இதுக்கு முன்னாடி கூட இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஸ்மாக் டவுன் ஹிஸ்ட்ரியிலேயே அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், ஸ்மாக் டவுன் ஹிஸ்ட்ரியிலே இந்த இதுதான் வந்து லோவஸ்ட் வியூவர்ஷிப்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் அந்த FS1 நெட்வொர்க் இருக்குல்ல அதை தட்டு இது வந்து US நெட்வொர்க்கில். ஸோ ஃபேன்ஸ் லிட்ரலி இங்கே வந்து ஸ்மாக் டவுனை வந்து பார்க்கல. 1 மில்லியன் கூட தொடலைன்னா இது எவ்வளோ கேவலம்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ பெரிய கம்பெனி அந்த 80s 90sலேருந்து ஓடின்னு இருக்குது. ஹல்க் ஹோகனு அவங்களாம் முன்னாடியே இப்போ வரைக்கும் இவ்வளோ பெரிய கம்பெனி, ஜாயிண்ட் கம்பெனியாக இருந்து ஒரு 1 மில்லியன் வியூஸ் கூட அடிக்கலைன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவ்வளோ கேவலமான விஷயம் இது. அண்ட் டெஃபினெட்லி பல ஃபேன்ஸ் தன்னோட தத்துவம், தன்னோட இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் நல்லாயிருக்கும், இது பண்ணுங்கடா அது பண்ணுங்கடான்ட்டு. ஸோ பல விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நான் வந்து பார்த்துருக்கேன். இப்போ அதெல்லாம் சொல்லி நான் உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல. நிறைய பேர் இப்போ தான் நோட் பண்ணுறாங்க. நான் இதை எப்பயோ ஒரு வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்பயே இதெல்லாம் பேசி உட்காந்துட்டேன். அண்ட் இப்போது இதெல்லாம் நடக்குது, நல்லது தான். ஆஸ் அ ஃபேன் நான் வந்து ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன்னா இந்த அடி உங்களுக்கு தேவை தான். அப்போ தான் அகெயின் கொஞ்சம் நல்ல ப்ராடக்ட் வந்து கொடுப்பாங்க ஃபேன்ஸுக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கு தேவை தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொரு இதை பார்த்துருந்தேன், இட்ஸ் நாட் லுக்கிங் குட் ஃபார் WWE. ஃபாக்ஸ் வந்து டிசப்பாயிண்ட்டாக இருந்தாங்க ஸ்மாக் டவுன், ஏன்னா நல்ல ரேட்டிங்ஸ் கொண்டு வரல. அண்டு NBC இருக்குல்ல அதில் வந்து இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஷோலாம் நடக்கும், அவங்களும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் ட்விட்டர் எக்ஸில் வந்து அவங்க ஸ்பீடுன்னு ஒன்று இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச்லாம் அங்கே நடக்கும், வெறும் ட்விட்டர் எக்ஸில் மட்டும்தான், அவங்களும் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ESPNலாம் சொல்லவே தேவையில்ல, இவங்களுக்கும் வந்து WWE கிட்ட பெருசாக நம்பர்ஸ்லாம் வந்து கிடைக்கல, டிசப்பாயிண்ட்டாக தான் இருக்காங்க. அண்டு இவங்கெல்லாம் கலாய்ச்சி விட்டாங்க, C கிரேடோ சம்திங் ஏதோ சொல்லிட்டாங்க ESPN. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா எல்லா டெலிகாஸ்ட் பண்ணுற இவங்களாம் வந்து டிசப்பாயிண்ட்டாக தான் இருக்காங்க கம்பெனி மேலே. ஏன்னா இவங்க செம்ம வெயிட்டாக காசு வாங்கிடுறாங்க. பட் அது ஏற்ற போல் ஷோ வந்து டெலிவர் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். தென் நம்ம வந்து சில ஹேட்லாம் பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக்காக ஹேட் வந்து அதிகமாக போகிறது ஒன்று ட்ரிபிள் H மேலே, தென் நம்மளோட மெயின் சாம்பியன் கோடி ரோட்ஸ் மேலே. அஃப்கோர்ஸ் கோடி இப்போ நல்லா போகுதுன்னா அவர் வந்து கிரெடிட் வாங்குறாருல, ஐ மீன் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி அண்ட் Q1 அந்த மாதிரிலாம். பட் இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது சில ஃபேன்ஸ் ப்ரொடெக்டும் பண்ணுறாங்க, அவர் நடா பண்ண முடியும் அந்த மாதிரிலாம். இப்போ நான் அதெல்லாம் வரல. என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி ட்ரிபிள் H மேலே தப்பு இருக்குது. ஏன்னா அவர் தான் வந்து க்ரியேட்டிவ் ஹெட்டாக இருக்கார். அண்ட் எஸ், இந்த ப்ராடக்ட் இப்போ வந்து நல்லா இல்லை, அது எல்லாருக்கும் தெரியுது. இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்குது, விலை அதிகமாக இருக்குன்னா அது வந்து அவரோட கதை கிடையாது, அது வந்து TKO கம்பெனியோட இதுதான். அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணுது. ஸோ காசு, ஸ்பான்சர்ஷிப்பு, இந்த டீலு, சவுதி, இது எல்லாமே பார்த்தோன்னா அவங்க பண்ணுவாங்க TKO. அண்டு இந்த ப்ராடக்ட் இந்த வீக்லி ஷோலாம் நம்ம பார்க்குறோம்ல, அதெல்லாம் டிசிஷன்லாம் வந்து ட்ரிபிள் H தான் பண்ணுறாரு. அண்ட் அதுதான் இப்போ நல்லா இல்லை, அது உங்களுக்கும் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போகுது. கோடி பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில, அது நீங்களே வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்க. ரீசென்ட்லி ஜான்சனோட ஃபோட்டோ வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் அவர் வந்து யங் டேலண்ட் கூட ட்ரைனிங் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஸ்பாட் ஆகிருக்காரு அந்த மாதிரி சொல்லப்படுது. ஸோ டெஃபினெட்லி ஜான்சனா வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கூட இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாருன்னு எனக்கு வந்து தோணுது, யங் டேலண்ட்டை வந்து வளர்த்து விடுறதுலாம். தென் இப்போ ராண்டி ஆர்டன் பற்றி பேசணுன்னா WWE மேல் சூப்பர் ஸ்டார் வித் த மோஸ்ட் PLE மேட்சஸ் வந்து நம்பர் 1 ராண்டி ஆர்டன் தான் இருக்கார். 193 PLEஸில் பார்த்தோன்னா
தலைவன் வந்து மேட்சஸ் பண்ணியிருக்காப்புல, இத்தனை பிஎல்இவில் வந்து அப்பியன்ஸ் பண்ணியிருக்காப்புல. அண்ட் இதில் எவ்வளோ அவர் இன்னும் அதிகமாக இருந்திருக்கணும், பட் டபிள்யூ பார்த்தா அவரை யூஸே பண்ணல. தென் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜான்சனா வர்சஸ் எட்ஜ் தான் வந்து ரொம்ப ரூமராக இருக்குது, ஃபேன்ஸ் வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ ஜான்சனோட கடைசி மேட்ச் வந்து எட்ஜு கூட வந்து நடக்கணும். அண்ட் இதுக்கு பாசிபிலிட்டியும் பார்த்தோன்னா ஜான்சனோட அந்த ரிட்டையர்மெண்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த ஆள் வந்து எங்கேருந்து வேணால் வரலாம், இந்த கம்பெனிலேருந்து தான் ஒர்க் பண்ணோம்லாம் இல்லை, இந்த கம்பெனிலேருந்து வெளியே இருக்கிற ஆள் கூட வந்து ஜான்சனா கூட கம்பீட் பண்ணலான்னு. ஸோ இதை பார்த்து ஃபேன்ஸ் வந்து மேபி எட்ஜாக தான் இருப்பாங்கன்னு வந்து ஸ்பெகுலேட்லாம் பண்ணாங்க. பட் மேபி அது வந்து டிஎன்ஏ அவங்கள தான் வந்து அவங்க சொல்கிறாங்க இன்டைரக்ட்லி. ஸோ அது விடுங்க. இப்போ ரீசெண்ட்லி டபிள்யூ வால்ட்டில் பார்த்தோன்னா எஸ் எட்ஜ் வர்சஸ் ஜான்சனோட இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேன்ஸ் இதை ஒரு டீஸாக வந்து பார்க்குறாங்க. ஸோ மேபி டபிள்யூ பார்த்தா டீஸ் பண்ணுறாங்களோ, ஒரு வேளை நடக்க போதோ எட்ஜ் வர்சஸ் ஜான்சனா. பட் நான் இதை வந்து என்னவா பார்க்குறேன்னா, இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா ஒரு மார்க்கெட்டிங் தான். ஏன்னா ஜான்சனா ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரி கதை போயின்னு இருக்குது, இருந்தாலும் ஃபேன்ஸ்க்கு வந்து ஹைப் வந்து கிடையாது. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் ஃபேக்ட், நம்புறீங்களோ இல்லையோ, பட் அவ்வளோ ஹைப் வந்து கிடையாது. ஜான்சனா வந்து தன்னோட சும்மா இருந்தாலே டிக்கெட்லாம் சேல் அவுட்டாக இருக்கணும், வேறு லெவலில் வியூஸ் வந்துருக்கணும். பட் அவர் இருந்தோம் ப்ளஸ் அவரோட கடைசி ரன் இது, ரிட்டையர்மெண்ட் இது, அப்போ கூட ஃபேன்ஸ் வந்து எக்ஸைட்மெண்ட்டோட இல்லை. ஏன் இல்லை? அஃப்கோர்ஸ் புக்கிங் அவ்வளோ கேவலமாக வந்து இருக்குது. ஜான்சனோட ரன்னையும் வந்து மொக்கம் வந்து பண்ணிட்டாங்க. தென் வெறும் ஜான்சனா வர்சஸ் எட்ஜு கிடையாது, ரீசெண்ட்லி கிறிஸ் ஜெரிகோ வர்சஸ் ஜான்சனோட வீடியோ கூட பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் அதே தான், கிறிஸ் ஜெரிகோலாம் வந்து டபிள்யூவில் வர்றதுக்கு எட்ஜை விட இவரோட சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஈவன் ரீசெண்ட்லி அவர் வந்து ஸ்பாட் கூட ஆனார், ஏதோ ஒரு சூப்பர் ஸ்டார் கூட, டபிள்யூ சூப்பர் ஸ்டார் கூட, யாரும் ஞாபகம் வரல. பட் எஸ், அப்போ கிறிஸ் ஜெரிகோ வந்து வருவாரா, கிறிஸ் ஜெரிகோ வர்சஸ் ஜான்சனாக்கான மேட்ச் நம்ம வந்து பார்ப்போமான்றது ஒரு ஸ்பெகுலேஷன் போயின்னு இருக்குது ஃபேன்ஸுக்குள்ளே. கைஸ் நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி டீஸ்லாம் பண்ணுறாங்களே, இந்த எதெல்லாம் ரூமடாக இருக்கோ அந்த மாதிரி வந்து டீஸ் பண்ணின்னு இருக்காங்க. மோஸ்ட்லி இது எதுக்காக பண்ணுவாங்கன்னா, இந்த ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் மேட்சோட டீஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி அங்கே வந்து ஹைப் ஏற்ற தான். இது எல்லாமே வந்து அவங்க சும்மா ஹைப்பை தான் ஏற்றுறாங்க. இதுக்கு முன்னாடி இதில் வந்து நடந்திருக்கு. ஸோ ஹைப் இல்லாதனால இந்த மாதிரி பார்த்தோன்னா ஹைப்பை தான் ஏற்றுறாங்க. அப்பயாச்சும் ஃபேன்ஸ் வந்து நினைப்பாங்களே, ஒரு வேளை வருவார், எட்ஜ் வருவார், இல்லை கிறிஸ் ஜெரிகோ வருவார். ஸோ அந்த மாதிரி ஹைப்பு தான் ஏற்றுறாங்க. அண்ட் உண்மையிலே அப்படி நடக்குது. டெஃபினெட்லி வந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப சந்தோஷம். ஆஸ் அ ஃபேன் நம்ம தான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் கிறிஸ் ஜெரிகோ இல்லை எட்ஜ் வந்தால். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போதுக்கு அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ளே. வீடியோ பிடிச்சிருந்தா டெஃபினெட்லி வீடியோக்கு வந்து லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட உங்களை பார்க்குற அடுத்த ஒரு அப்டேட் வீடியோவில்